நண்பர் அனைவருக்கும் வணக்கம். நம்மளது தூண்டில் பயணம் இன்றும் தொடர்கிறது. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா ரோச் பூங்கா. சரிங்களா, ரோச் பூங்கா வந்திருக்கோம். இதில் தூண்டி போட்டு பார்க்க போகிறோம். அதில் என்ன மீன் பிடிக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஒரு மீன் பிடிச்சிருக்கோம் நண்பா. பாருங்க, அடித்ததை காட்ட முடியவில்லை. சைஸ் தான், ரொம்ப பொடிச்சுலாம் கிடையாது. நம்ம மொட்டைக்கோபுரம் நம்ம பிடிச்சி போட்டிருப்போம். இன்றைக்கி ரோச் பூங்காவில் உங்களுக்கு பண்டாரி மீன் பிடிச்சி காட்டுறேன், ரொம்ப நாள் கழிச்சு. ஆனால் என்ன அடியை காட்ட முடியல, அதுதான் ஒன்று. அடுத்து நம்ம ஒரு மீன் பிடிச்சிட்டோம். நம்ம வந்து இன்றைக்கி மொட்டைக்கோபுரம் போட நினச்சேன். செல்வண்ணன் தான் இன்றைக்கி இதில் போட்டு பாருங்கள் என்ன நடக்குன்னு பார்ப்போமே அப்படின்னு போட்டோம். பரவாயில்ல, சிறுசோ பெருசோ ஏதோ ஒன்று பிடிச்சிக்கிட்டு இருக்கு. தண்ணி வத்தில் தான் கிடக்கு. செப்பி கற்பூரத்தை கூட்டு வந்தேன், ஒன்றும் இல்லாமல் வேறக்கூடாது. ரெண்டாவது மீன் செப்பி எடுத்துருக்கோம். ஆனால் என்ன அந்த காக்கில சைஸ் அந்த மாதிரி தான் கிடைக்கும். பெருசு எதுவும் கிடைக்கல, சின்ன சைஸ் மீன் தான் கிடைச்சி. ஒன்றும் இல்லாததுக்கு எந்தோ கறிக்காவது ஆகும்ல. பிடிப்போம். நல்லா சக்குன்னு பிடிச்சது மூட்டுக்கோன்னு போய். இந்த நைட்டு வீடியோவுக்கு வந்தாலே நம்ம வந்து ஸ்ட்ரைக்கை காட்ட முடியாது நண்பா, அதுதான் ஒரு விஷயம். சரி, இதை போட்டுட்டு நம்ம அடுத்து எதாவது கிடைக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். நண்பா, அன்றைக்கி வந்து ரோச் பூங்காவில் வந்து தூண்டி போட்டோம். செல்வனும் நானும் வந்தோம். இந்த பாருங்கள், ஒரு செப்பிலி ஒரு பண்டாரி, இவ்வளோ தான் பிடிச்சிருக்கோம். சரிங்களா, என்ன பேல்றான் இவருக்கு? சட்டையெல்லாம் பாருங்க, சட்டையெல்லாம் பேண்டு தள்ளிட்டான். சொல்லி முடிச்சிங்களடா அப்படின்ட்டு என்னையும் சொல்லி முடிச்சிட்டானே நண்பா. ஒரு சின்ன விஷயம் நண்பா, நீங்கள் வந்து என்னையை பார்த்து ராடன் ரீல் போடுறது தப்பு கிடையாது. நான் வந்து 4 பேருக்கு பயன்படட்டும் தான் நான் போடுதேன். இல்லை, நான் கற்றுக்கணும்னு நினச்சி தான் போட்டுக்கிட்டு இருக்கேன். ஆனால் நீங்கள் வந்து சேஃப்டியாக பண்ணுங்கள். எதுக்குன்னா ரோச் பூங்காவில் வந்து அதிகமாக ஆக்கம் இருக்கும். நீங்கள் என்னையை பார்த்துட்டு நீங்கள் ரோச் பூங்காவில் வந்து போட்டக்கூடாது. அதுக்காக தான் நான் ரோச் பூங்கா வீடியோ அதிகமாக உங்களுக்கு போடலை. மொட்டைக்கோபுரம் போகிற காரணம் என்னென்னா அங்கே வந்து ஆக்க கிடையாது, உங்களுக்கு சேஃப்டியாக இருக்கும். நீங்கள் சப்போஸ் என்னையை பார்த்து நீங்கள் ஃபிஷ்ஷிங் பண்ணாலும் உங்களுக்கு சேஃப்டியாக இருக்கும். நான் வந்து உங்கள் சேஃப்டியை நான் விரும்புகிறேன். என்னையை பார்த்துட்டு நீங்கள் ரிஸ்கில் விழுந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இதையும் மென்ஷன் பண்ணுறேன். சேஃப்டியாக ஃபிஷ்ஷிங் பண்ணுங்கள், நிறையா பிடிங்க. நம்மளை விட நீங்கள் பெரிய அளவில் அச்சீவ் பண்ணணும். நம்மளை பார்த்து பழகின நண்பர்கள், அதுதான் நமக்கு ஒரு விருப்பம். இந்த வீடியோவில் வந்து 2 மீன் தான் பிடிச்சிருக்கோம். இனிமேல் நாளைக்கு இதே வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். அதில் ஏதாவது மீன் பிடிக்குமா அப்படிங்கிறதே பார்த்துருவோம். சரிங்களா நண்பா, இது 2வது நாள் பதிவு. மொதல் நாள் நம்ம ரோச் பூங்காவில் பிடிச்சோம். 2வது நாள் பண்டாரி வந்து எங்கே பிடிச்சிருக்கோன்னா கொடைக்கிட்ட. சரிங்களா, ஒரு 1/2 கிலோ நெருக்கி வரும். நம்ம ரோச் பூங்காவில் பிடிச்சதை விட இன்றைக்கி சைஸ் தான் இது. ஆனால் லேசாக தான் அடிச்சிருக்கான் பாருங்க. பாருங்கள், வாய் கிழிஞ்சிருக்கும் கொஞ்சம் தான். சரிதானே, வாய் லைட்டாக கிழிஞ்சா இருக்குது பாருங்க. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ரோச் பூங்கா கொடை இந்த லைன்லாம் தூண்டி போகிறது ரிஸ்க்கு தான். புதுசாக கற்றுக்கிற நண்பர்கள் பார்த்து, ஏன்னா உங்கள் சேஃப்டி ரொம்ப முக்கியம். அதில் தான் திருப்பி சொல்கிறேன். சரிங்களா, சரி, அடுத்து எதாவது மீன் அடிக்க அப்படிங்கிறத பார்ப்போம். நண்பா, இந்த நம்ம வந்து வீச்சோவில் போடுவோம் பார்த்தீங்களா, அந்த மடை தான். அந்த மடையில் வந்து மீன் நிறைய இறங்கும். செல்வன் அந்த இடத்துல தான் போட சொன்னாங்க. ஏன்னே அதில் மீன் நிறைய இறங்கும், கடிக்காது அப்படின்னு. சும்மா போட்டு அசைக்கும் போது இங்கே பாருங்க, ராடை போடலாம் செய்யலை. சும்மா போட்டு இப்படி அசைப்போம்ல, இப்படி அசைக்கும் போதே எடுத்துட்டு ஒரு 1/4 கிலோ இருக்கும். பரவாயில்ல, இப்படி கலராக இருக்கு பார்த்தீங்களா. மேட்சலில் வந்திருக்கான். என்னத்தையோ இதுக்கு முந்தின நாள் வந்து 2 மீன் பிடிச்சோம். ஒரு இதே மாதிரி ஒரு பண்டாரி குட்டியும் ஒரு செப்பிலியும் பிடிச்சோம். அடுத்த நாள் வந்து ஒரு 2 பண்டாரி பிடிச்சிருக்கோம். ஒன்று கொஞ்சம் சைஸு, ஒன்று சின்னது. நல்ல அடி ஏறிட்டு சப்புன்னு ஏறி. நம்ம சிங்கிள் முன்னுனால கையில் எடுக்கும். இல்லைன்னா நீங்கள் வந்து நோஸ் பிளேயர் வச்சு எடுங்க. சரிங்களா, கைட்டு எடுக்காதீங்க மேக்ஸிமம். சட்டப்பட்டு அடிக்கும் போது காட்டணும். எல்லோன்னு சொன்ன இடத்துல 2 மீன் பிடிச்சிட்டோம் நண்பா. 2 மீன் பாருங்க, 1/2 கிலோ கூட இருக்கும். எதிர்பார்க்கவே இல்லையே.
சொன்னா கேட்கணும். ஒரு பெரிய மனுஷன் சொல்றானே. நான் நம்புறேனே உங்க பேச்ச என்ன நம்புறேனே. பாருங்க நல்லா சைஸ் மீன். இந்த சைஸ் நிற்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லையா. சரி சின்ன குட்டி கடிச்சு பிடிச்சது சரி ஓகே. இது பிடிச்சி ஆச்சரியமா இருக்கு. அரை கிலோ கூட இருக்குண்ணே. சரி இன்னைக்கு வந்ததுக்கு என்னத்தையோ ஒரு 1 கிலோ மீன் தேடிக்கும். முதல்ல பிடிச்ச அதுதான் கிடைக்கு. ராடை அசிச்சு தான் பிடிச்சிருக்கு. இது கல்லடி மீன், அது மேய்ச்சல் மீன், ரெண்டுக்கு வித்தியாசம் தெரியுதுல. இந்த மீன் கல்லுக்குள்ளே தான் கிடக்கும். இது கருப்பா இல்லை, இது புள்ளி புள்ளியாக இருக்கா. நம்ம இவ்வளோ நேரம் ராடண்டில் போட்டோம். இப்போ வந்து செல்வனை வந்து இறத்தூண்டி போடுறாங்க. இறத்தூண்டியில் ஏதாவது நைட்டு கடிக்கா அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். ஏன்னா மீன் அந்த அளவில் தான் இறக்கம் இருக்குது பயங்கரமாக. நாங்கள் இவ்வளோ நேரம் பஸ் படத்தெல்லாம் போட்டு பார்த்தோம், ஒன்றும் கிடையாது. அந்த அன்றைக்கி தான் ரோச் பூங்காவுக்கு வந்துட்டோம். அங்கே கொடையில் 2 பண்டாரி அடிச்சுது. இப்போ இங்கே வந்து ஆன்லைன் போட்டு பார்க்கோம், பீச் துண்டில் எதாவது கடிக்கா அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். நண்பா இன்றைக்கி பிடிக்க முடிஞ்ச மீன் இவ்வளவு தான். என்னடா பிடிச்ச மீன் 3 மீன் தானடா, 5 மீன் இருக்கே அப்படின்னு நினைப்பீங்க. இது வந்து நம்ம வீடியோவில் காட்டுறதுக்கு முன்னாடி பிடிச்சது. இது வந்து நம்ம வந்து கொடையிலையும் ரோச் பொங்கலையும் வந்து போட்டு பார்த்தோம். கொடையில் மட்டும்தான் அந்த 3 மீன் பிடிக்க முடிஞ்சுது. ரோச் பொங்கலை ஒன்றும் கடி இல்லை. செல்வன் ஒன்று இறத்தூண்டியும் போட்டு பார்த்தாங்க. 50 ரூபாய்க்கு சாலையும் வாங்கிட்டு வந்து போட்டிருக்காங்க. ஒன்றும் கிடையாது. 50 ரூபா சாலை வாங்கினது தான் நட்டம். சரிங்களா, இப்படி இருக்குது நிலமை. இப்போ மீன் கடியே விசேஷமாக இல்லை நண்பா. நான் முதல்ல சொல்லியிருப்பேன், கொஞ்சம் சேஃப்டியாக ஃபிஷ்ஷிங் பண்ணுங்கள் சரிங்களா. அவங்க அங்கே போய் பிடிச்சாங்க, இவங்க இங்கே போய் பிடிச்சாங்கன்ட்டு நீங்கள் பாட்டுக்கு ஏதாவது ஒரு இடத்துல போய் ஃபிஷ்ஷிங் பண்ணிவிட்டு இவனை பார்த்து தான் பிடிச்சான் அவனை பார்த்து தான் பிடிச்சேன்னு சொல்லிடுறாங்க. உங்கள் சேஃப்டி ரொம்ப முக்கியம் சரிங்களா. நம்மளை பார்த்து மீன் பிடிக்கிற தப்பு கிடையாது, கவனமாக ஃபிஷ்ஷிங் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி பிடிச்ச மீன்லாம் காட்டியிருப்போம். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய போட்டுகிட்டே வரோம். நமக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், ஒரு 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே போல் மற்றொரு வீடியோ சந்திப்போம் நண்பர்களே. பாய்.